ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என் சேனலுக்கு வாங்க. அலெக்ஸ் பிஓவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லைஃப் போட் லோவரி. எல்லாருக்கும் தமிழில் தெரிஞ்ச காமெடி தான். சப்போஸ் கப்பல் கவுந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க, கப்பல் ஒருத்தர் நின்றுட்டுனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. ஸோ பேசிக்கலி அதே தான். கப்பல் கவுந்துருச்சுன்னா சப்போஸ் இந்த ஒரு மெயின் சுச்சுவேஷனில் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு கடைசி ஒரு ஆயுதம் லைஃப் போட். ஸோ இது ஒரு சிறிய போட்டு. இதுலேருந்து நம்மளே காப்பாற்றிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த போட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே நம்மளே இந்த தேர் பூம்னு சொல்லுவோம், டேவிட் சொல்லுவோம். அந்த டேவிட்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மளே அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ரிமோட் ஒயரை புஷ் பண்ணி இருக்கிறப்ப நாங்கள் ஆல்ரெடி இப்போ வெளில போயிட்டுருக்கோம். உள்ளேருந்து தான் இப்போ உங்களுக்காக காட்டிகிட்டு இருக்கேன். இந்த வியூ வந்து மோஸ்ட்லி கிடைக்காது. இப்போ சப்போஸ் ஸ்வெல் ஜாஸ்தியாக இருக்குது, கடல் ரொம்ப ஆர்ப்பரிக்குது, அங்கேயும் இங்கேயும் ஆட்டமாக இருக்குன்னா அந்த இதில் நம்மளால் ஷிப்பை போர்டே பாட்டுக்க முடியாது. ஸோ அப்போது அந்த போட்டை அந்த ஹூக்லேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ட்ரைவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது உள்ளே இருந்து பார்க்குறது, வெளிலேருந்து பார்க்குறது சைடில் கொடுக்குறேன். அந்த ஹூக் ரிலீஸ் பண்ணோன்னே அந்த 2 ஹூக் ஆடுதுங்களா, ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரிலீஸ் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக போட் தண்ணிக்கு போய்டும். தண்ணிக்கு போய்ட்டால் நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்ஜின் எப்படி ட்ரைவ் அவுட் பண்ணுறது, இன்ஜினில் உள்ள ப்ரொப்பல்லர் எப்படி சுற்றுது, உங்களுக்கு இது ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதுதான் பேசிக்காக ப்ரொப்பல்லர் ஒன்று சுற்றும், இன்ஜினாலும் ஒரு ப்ரொப்பல்லர் சுற்ற முடியும். ஸோ இப்போ தேர்ட் ஹவுசர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அந்த ஸ்டேரிங்கு இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு, அதுவும் அந்த டே டு டே செக்கில் இருக்கும். வீக்லி நாங்கள் செக் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வாட்டர் போன்லேயும் அதை செக் பண்ணி பார்க்குறோம். அடுத்து உங்களுக்காக இன்ஜினை காட்டுறேன். ஸோ அந்த மெயின் லைஃப் போட்டுக்கு காப்பாற்றுறது இந்த இன்ஜின் தான். ஸோ டீசல் ட்ரிவன், டீசல் ஊற்றி அது மூலியமாக இன்ஜின் இருக்கும். அதுக்கு சின்ன ஒரு டேங்க் ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்குது, டீசல் டேங்க்கு. ஸோ அதில் டேங்க்கை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து லோவரிங் ஒயரு. அந்த ஒயர் நாங்கள் லோவர் பண்ணப்போ அது எக்ஸ்ட்ரா இருந்ததுனால வெளில போய்டும், கீழே வந்து லோவர் ஆகி. ஸோ அதனால் வெளில போய்டும். அதை திரும்ப செக்யூர் பண்ணணும். பர்ஃபெக்டாக இடத்துல செக்யூர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான், இன்ஜினை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அடுத்தது திரும்ப மேலே போட் எடுக்கணும்ல. ஸோ இப்போ இன்ஜின்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பேட்ரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ அடுத்து நான் பேட்ரி தான் ஆஃப் பண்ணுவேன். நீங்கள் பார்க்க முடியும் 2 பேட்ரி உண்டு. சப்போஸ் ஒரு பேட்ரி ஃபெயில் ஆனாலும் இன்னொரு பேட்டரியில் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுனால ஜெர்க் டெஸ்ட். ஸோ அந்த இறங்குறப்போ அந்த ஒரு ஜெர்க்கில் டக்குன்னு இறங்குறப்போ ஒயர் எதுவும் கட் ஆகக்கூடாது, எந்த ஒரு இதுவும் ஆகிடக்கூடாது, ஹூக் எதுவும் உடஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் செக் பண்ணுறது தான். ஸோ இந்தமாரி உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவும் வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.